வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட வெறும் 1500 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்த 7 நாள்ல உங்களோட கையில பாஸ்போர்ட் இருக்கும். அது நான் கேரண்டி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 புதிய விதியின்படி எப்படி ஆன்லைன்ல நம்மளே பாஸ்போர்ட் அப்ளை செய்து வாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பாப்அப் மெசேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரெஷ் ரீஇஷ்யூ ஆர்டினரி பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இதில் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கான லாகின் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணணும். லாகின் ஐடி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். அதனால் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு செலக்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 ரீஜன் தான் இருக்குது. ஒன்று வந்து சென்னை, அடுத்தது கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சி. நீங்கள் எந்த ரீஜனில் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் இது போல் ஏரியாவில் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இதே நீங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி ரீஜன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து மதுரை ரீஜனில் வருவீங்க. அதனால் மதுரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இதே போல் நீங்கள் எந்த ரீஜன் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாண்டிச்சேரின்றதுனால நான் வந்து சென்னை ரீஜனில் வருவேன். அதனால் சென்னை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு ஃபுல் நேம் கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி கொடுங்க. நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கு தான் ஓடிபி தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்தது டு யூ வாண்ட் யுவர் லாகின் ஐடி டு பி சேம் அஸ் இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியே நீங்கள் வந்து லாகின் ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓகேனா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடியை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் லாகின் ஐடி தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லாகின் ஐடி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் செக் அவைலபிலிட்டின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் வந்துடும். அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சைன்அப் கொடுங்க. கம்ப்ளீட் சைன்அப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து லாகின் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது பேக் டு லாகின் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் லாகின் ஐடி வந்து பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடியை வந்து நீங்கள் கொடுங்க. லாகின் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஆப்ஷன், ஓடிபி ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன்இன் கொடுத்துக்கலாம். எந்த ஈஸியான வழியோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் கொடுத்த பிறகு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் ஸ்கிப் ஃபார் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் அப்ளை ஃபார் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீஇஷ்யூ பாஸ்போர்ட்னு இருக்கும். இதில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நார்மல் கிளிக் கொடுங்க. அடுத்தது டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்டில் 36 பேஜஸ் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிவன் நேம். கிவன் நேம்ன்றது உங்களுடைய நேம். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அது போல் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு சில பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் பர்த் ப்ரூஃபாக என்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அது போல் வந்து நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிசி இதில் எப்படி உங்கள் நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கோ அதை தான் நீங்கள் வந்து கிவன் நேமாக கொடுக்கணும். அடுத்து சர்நேம். சர்நேம் ஆப்ஷனில் அப்பா நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். கல்யாணம் ஆனவங்க, அதாவது ஃபீமேல் கல்யாணம் ஆனவங்க சர்நேமில் ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணுமா அப்பா நேம் கொடுக்குமான்னு சொல்லி டவுட் இருக்கும். நீங்கள் 2 பேரில் எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்பா நேமும் கொடுக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கலாம். உங்களுக்கு சர்நேம்ன்ற காலத்தில் எந்த நேம் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க, மேலா ஃபீமேலானு. அடுத்தது உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ்ஸா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் நேம் எப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி எஸ் கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் நோ கொடுங்க. அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து
வில்லேஜ், டவுன், சிட்டி இது வந்து பாஸ்போர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க எங்க பிறந்தீங்களோ அந்த நேம் வந்து நீங்க கொடுங்க. உதாரணம் நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், அதெல்லாம் வந்து பாண்டிச்சேரி நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வெளிநாட்டில் வந்து பிறந்திருப்பாங்க. அப்படி பிறந்திருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி நீங்க இந்தியாக்குள்ள பிறந்தீங்கன்னா நீங்க வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு உங்களுடைய ஸ்டேட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்டில் நீங்கள் பிறந்தீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேன் கார்டு, ஓட்டர் ஐடியெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுக்கணும் தேவை கிடையாது. அடுத்த கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு அதில் எந்த கேட்டகரி நீங்கள் வரீங்களோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பேரண்டோ ஸ்பௌஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படின்னு நோ கொடுங்க. அடுத்தது நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணணும். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, பாஸ்போர்ட்ல மொத்தம் 2 டைப் இருக்கு. இசிஆர் பாஸ்போர்ட், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டு போறதுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்காது. ஆனா இசிஆர் பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். நீங்க 10th முடிக்கல, அதாவது 10th கம்மியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இசிஆர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க சூஸ் பண்ணும்போது நீங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்க கரெக்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஸ் அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் இசிஆர் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. நீங்க 10th ஃபெயிலா இருக்கீங்க, 10th கம்மியா இருக்கீங்கன்னா நீங்க வந்து நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது விஷுவல் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க் அப்படின்னு இருக்கு. உங்க உடம்புல மச்சம் இல்ல வந்து தழும்பு எதனா இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க. ஆதார் நம்பர் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஐ அக்ரின்னு இருக்கும், அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ்ல உங்களோட அப்பா நேம் அப்பாவுடைய சர்நேம், அம்மா நேம் அம்மாவுடைய சர்நேம் கொடுங்க. அதே போல ஸ்பௌஸ் உங்க கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் கொடுங்க, அவங்களுடைய சர்நேம் வந்து கொடுங்க. அடுத்து சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களோட அட்ரஸ் எப்படி இருக்கோ அது கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டு தான் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்கன்னா ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அது போல் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் வில்லேஜ், டவுன், சிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. பின்கோட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எந்த ரீஜனில் வருதோ கரெக்டாக அந்த ரீஜன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்த ஆப்ஷன் இஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அவைலபிள் இருக்கு, அது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்த பிறகு இன்னொரு ஆப்ஷன் வரும், இஸ் யுவர் பர்மனன்ட் அட்ரஸ் சேம் அஸ் பிரசன்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எஸ் ஆன் கொடுங்க, இல்லை நோவும் கொடுங்க. அடுத்தது கீழே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுக்கணும். யார் நேம் நீங்க கொடுக்குறீங்களோ அவங்க நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல நீங்க ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுனால 3 ஆப்ஷனுக்கு நீங்க நோ தான் கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ்ல இருக்கிற எல்லா கேள்விக்கும் நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல உங்களோட பாஸ்போர்ட் ஸ்பெசிமென் காப்பி இருக்கும். அதாவது நீங்க கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். உங்களுடைய நேம், சர் நேம், அட்ரஸ் எல்லா டீடைல்ஸும் இருக்கும். நீங்க தரவா செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர் இருக்கு, அதாவது தப்பா நீங்க டைப் பண்ணிருக்கீங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்ஷன் நீங்க போயிட்டு நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து கீழே அக்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ்ல 3 டாக்குமெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த், ரெண்டாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், மூணாவது இசிஎன்ஆர் கேட்டகரிக்கான ப்ரூஃப் வந்து நீங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரூஃப் ஆஃப் பர்த் நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். உதாரணமா பர்த் சர்டிபிகேட், டிசி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது போல நிறைய ஆப்ஷன் வரும். இதுல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்றீங்களோ, அதாவது எந்த ப்ரூஃப் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃபை நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். நீங்க உங்களோட ப்ரூஃபை சூஸ் பண்ண பிறகு கீழே வந்து கிராண்ட் டிஜிலாக்கர் ஆக்சஸ்னு இருக்கும். இது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, டிஜிலாக்கர்ல வந்து நீங்க ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிஜிலாக்கர் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து அவங்களும் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க கொண்டு போக தேவையில்ல. ஒருவேளை நீங்க டிஜிலாக்கர் ஆக்சஸ் கொடுக்கலன்னா நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் புதிய அப்டேட், வேற எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. டிஜிலாக்கர் ஆக்சஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் தான், கம்பல்சரி கிடையாது. வேணுன்றவங்க நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரிஜினல் ப்ரூஃப் வந்து கையில் கொண்டு போகலாம். இதே போல தான் அட்ரஸ் ப்ரூஃபுக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க கிளிக் கொடுத்துட்டு இருக்கிற லிஸ்ட்ல எந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கொண்டு போறீங்களோ அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்க வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதே போல இசிஎன்ஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இசிஎன்ஆர் கேட்டகரிக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பிளேசஸ்ல நீங்க எந்த பிளேசஸ் அப்ளை பண்றீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் இருக்கும், அதை நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா
உங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்னென்ன டேட்ல அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும். அந்த அவைலபிள் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து செலக்ட் பிஎஸ்கே அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக போகிறீங்களோ அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே எந்த அவைலபிள் டேட் இருக்கோ உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு டேட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த கேலண்டரை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கேலண்டர் ஓப்பன் ஆகி எந்தெந்த டேட் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அதில் எந்த டேட்டை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது அது கீழே பேனவுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பெஸ்ட் வந்து யூபிஐ தான். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் கியூஆர் கோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வழி தான். அடுத்தது பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேக் எதுவும் கொடுக்காதீங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைமிங் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை எஸ்எம்எஸ் வரலன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். அடுத்தது இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சேஃபர் சைடுக்கு நீங்கள் ஒரு சில டைமில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது இந்த அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. அதனால நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஒரிஜினல் கொண்டு போனீங்கன்னா வித்தின் உங்களுக்கு 7-15 டேஸ்க்குள்ளே உங்களோட பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை செஞ்சு தரலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.